10ஆம் இடத்துல 10ஆம் இடத்து அதிபதி உபயராசியில் இருந்தால் நீங்கள் அங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம், எப்படி வேணுமாலும் இடம் விட்டு இடம் வந்து வேலை செய்யலாம். அப்போ நீங்கள் நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஜாதகத்தில் எல்லாமே இருக்குது. அந்த 10ஆம் இடத்து அதிபதி சரத்தில் இருந்தால் ஓடிக்கொண்டே வேலை செஞ்சால் தான் பணம் வரும். சிறராசியில் இருந்தால் ஒரே இடத்துல தான் நிலையாக உட்காரணும். அங்கேயும் அலைஞ்சான்னா நாய் மாதிரி அங்கேயும் போயிட்டே வர வேண்டியதை தவிர 10 பைசா புரோஜனம் கிடையாது. உபயராசியில் இருந்துன்னா மேலேங்கீழையும் நீங்கள் போயிட்டு வரலாம். இது 2வது ஒரு கேட்டகரி. 3வது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 10ஆம் இடத்துடைய அதிபதி முதல்ல லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 10ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால், 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். லக்னங்கிறது நம்ம தன்னுடைய திறமை, தன்னுடைய ஆளுமை. 10ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் தன்னுடைய திறமையை, தன்னுடைய ஆளுமை, தங்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதோ அந்த டேலண்டை பயன்படுத்தி தான் ஒருத்தன் தொழில் செஞ்சால் பணம் சம்பாதிக்க முடியுமே தவிர வேறு மாதிரி தொழில் செய்யவே முடியாது. அதே மாதிரி 10ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் தன்னுடைய குலத்தொழில், தன்னுடைய அப்பா என்ன செஞ்சார், பாட்டை என்ன செஞ்சார், அந்த மாதிரி தொழில் அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும்.